அனைவருக்கும் வணக்கம். திமுகவில் நடைபெறும் கண் துடைப்பான மாவட்ட செயலாளர்கள் நீக்கம், இதை பற்றின விரிவான விஷயமே இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் எப்படிலாம் சதுரங்கம் நடத்துகிறார் அப்படின்றத நம்ம முழுமையாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள், கேப்டன் அவர்களுடைய மகனான விஜய பிரபாகரன் அவர்களை பற்றின ஒரு பெரிய விஷயமே இருக்குது. அதையும் நம்ம விரிவாக பேசுவோம். இன்றைக்கி சட்டமன்றத்தில் லைவ்லாம் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் போய் மனு கொடுத்துருக்காங்க. அது யார் என்ன ஏது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. வீடியோக்கு முடிஞ்சால் வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட்டை பாக்ஸ் அப்படி தள்ளி விட்டிங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று வரும், அதையும் கொடுத்துருங்க. ரைட்டு. இன்றைக்கி திமுகவுடைய செயற்குழு கூட்டம், தேர்தலுக்கு பிந்தைய செயற்குழு கூட்டம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களால் சட்டமன்றத்துக்கு போக முடியலன்னு சொல்லி குமுறி கூட்டமாக போட்டு அழுது முடிச்சு ஒரு வழியாக திருமண வீடு, ஒப்பாரி வீடு, இது இறந்து போனவங்க வீடு, எல்லா வீடுக்கும் போய் ஒப்பாரி வச்சு தள்ளி முடிச்சு ஒரு வழியாக செயற்குழுவை இன்முகத்தோடு தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால் ஒரு 16 பேர் கொண்ட குழு அறிவாலயத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 70 வயசை கடந்தவங்க மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு விதி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அப்பா ஸ்டாலின்னு சொல்லிக்கிடுவாரு, அவரே தமிழ்நாட்டுக்கு அப்பாண்டுக்குருவாரு. அவருக்கு இன்னும் 70 வயசு தொடலையா அப்படின்றது ஒரு கேள்வி. ரைட்டு, தொடலை அப்படின்றத தாண்டி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய மகனான உதயநிதிக்கு செயல் தலைவர் பதவி கொடுக்க போறாங்க. இந்த செயல் தலைவர் பதவியே ஏன்னா இப்போ ஆல்ரெடி உதயநிதி பார்த்தீங்கன்னா இளைஞர் அணியில இணை செயலாளராக இருக்கிறாப்புல. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பதவியை, செயல் தலைவர் பதவியை சபரீசனுக்கு கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து. ஏன்னா மகனா மருமகனா, இங்கிட்டு மகளுடைய வாழ்க்கை, இங்கிட்டு மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இடுக்குல 2 பக்கம் மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி மாதிரி ஸ்டாலினுக்கு 2 பக்கமும் அடியா விழுந்துச்சு. ஒரு வழியா என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, 70 வயசை கடந்தவங்கள நம்ம தூக்கிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவு. ஏன்னா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா திமுகவை அந்த ஜென்சி எல்லாம் நாங்க மேல கொண்டு வர போறோம், இளைஞர்களுடைய ரத்தத்தை புதுசா பாய்ச்ச போறோம். ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களால ஜெயிச்ச ஒரு கட்சியா இருக்கு. திமுகவை எப்படியாவது இளைஞர்கள் படையா நெம்பி வழிய விட்டு போதை தமிழ்நாடா மாத்தி எடுக்கணும்னு ரொம்பவே முடிவு பண்ணியிருக்காப்ல. இதனால பார்த்தீங்கன்னா 200 மீட்டரும் ஏதோ கொடுத்தெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் கூட பாருங்க, நம்ம இளைஞர்கள் தெளிவானவங்க, அந்த பக்கம்லாம் போகலை. ஆனாலும் கூட வேற வழி இல்லாமல் 70 வயசு தாத்தாக்களை ஜீன்ஸ் பேண்ட்டை மாட்டி போட வச்சு ஜென்சி மீட்டிங்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி 70 வயசுலேருந்து மாவட்ட செயலாளர்களை தூக்க போறாருப்பா, பரவாயில்லப்பா, இப்போதான் தலைவருக்கு ஞானமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாருன்னா, கடைசியில் என்னன்னா அந்த மாவட்ட செயலாளர்களுக்குள்ள இருக்கிற குடும்பத்தோட ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, எங்க நிக்குது பாருங்க அந்த மன்னர் ஆட்சி அப்படின்றது. குடும்பத்தோட ஆட்களான மகன், மருமகன், ஒன்று விட்ட சித்தப்பா மகன், இந்த மாதிரியான நிறைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற நபர்களை அவங்களோட அம்மா, அப்பா, தாத்தா வகித்த அந்த மாவட்ட செயலாளர் பதவிக்கு அப்படியே தூக்கிட்டு போட போறாங்க. இதுக்கு பேர் தான் மிகப்பெரிய மாற்றம் திமுகவை பொறுத்த வரைக்கும். எப்படி நாங்கள் மாவட்ட செயலாளர் மாத்திட்டோமா அப்படின்னு வேற கெத்தா சொல்லிக்கிடுவாங்க இப்போ வெளியில இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா. ரைட்டு. அப்போ உண்மையிலே மாவட்ட செயலாளர்கள்லாம் மாத்திரம் கிடையாதாங்க. இது வெறும் கண் துடைப்பான்னு கேட்டால் வேற வழி இல்லை. அதானே உலக வழக்கம். அதுக்கு பேர் தானே மன்னராட்சி. அதனால தானே மக்கள்லாம் சேர்ந்து துரத்தி அடித்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு திமுகவோட நிலைமை. இதெல்லாம் தாண்டி எதுக்கு நீங்கள் தோக்குறதுக்கு செயற்குழுவெல்லாம் கூட்டுறீங்க? எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறதில்ல. புசியானந்த் சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி இன்னும் நீங்கள் எலெக்ஷன் நீங்கள் இன்னொரு தடவை ஆட்சிக்குள்ளே வந்துடுவீங்க அப்படின்ற கனவே உங்களுக்கு கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் வேலை கொடுக்கறதுக்கு நாங்கள் விருப்பமாக இல்லை, அவருக்கு நாங்கள் ஓய்வை கொடுத்து வீட்டுக்கு அமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய காமெடியான சம்பவங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏகப்பட்ட லைவ் விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுக மற்ற எம்எல்ஏக்களை அடிக்க பாய்ந்து வர்றது, கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, கையை ஓங்கிக்கிட்டு ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறது, அப்படியே கும்பலா. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தமிழக வெற்றி கழக அமைச்சர்களோ இல்லை ஒரு எம்எல்ஏக்களோ ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 10 பேர் கும்பலாக வருவாங்க. உடனே இடத்துலேருந்து எந்திரிச்சு ஓடியாருவாங்க. சபாநாயகர் நிறையா வாட்டி எச்சரிச்சிட்டாப்ல. இறுதி எச்சரிக்கையாக நேற்றும் கொடுத்துட்டாரு. இன்னொரு வாட்டி அவங்களோட இடத்துலேருந்து எந்திரிச்சு நடந்து வந்தீங்கன்னா நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு. இதில் உதயநிதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், இந்த 24 மணி நேரம், அதாவது சட்டமன்றம் முடிகிற வரைக்கும் இருக்கிற லைவ் அப்படின்றது நீங்கள் கொடுக்கும்போது மக்கள் எங்கள் மேலே தப்பு மாதிரியே பார்க்குறாங்க. இது சரியாக வராது. லைவ்ன்ற சிஸ்டத்தை கொண்டுட்டு வந்ததே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான், எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் தான். இதனால பார்த்தீங்கன்னா இப்போ மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் மூலியமாக எங்களை ரீல்ஸ் மாதிரி பயன்படுத்துகிறாங்க, எங்களை திமுக ஏதோ தப்புன்ற மாதிரியே மக்கள்கிட்ட சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லும்போது உண்மையில நடக்கிறதே இன்னைக்கு மக்கள் தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி பிக் பாஸ்ல 24 மணி நேரம் லைவ் இன்னைக்கு பார்த்து இவங்க சரியான ஆளு, 1 மணி நேரம் மட்டுமே போடுற எபிசோட்ல யாரு சரியான ஆளுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் லைவ் இன்னைக்கு வெளியில வந்தனாலதான் இவங்க இதுன்னு சொல்லி தனித்தனியா மக்களால் கண்டுபிடிக்க முடியுது. அதே போலதான் இன்னைக்கு சட்டமன்ற லைவ்ல இதுதான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னால் சட்டமன்றத்தில் நடந்துச்சுங்க, நாங்கள் இப்படி பேசிட்டோம், அவங்க அப்படி பேசிட்டாங்க, நாங்கள் வெளிநடப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி சும்மா அந்த அதிமுகவும் திமுகவும் இவ்வளோ நாளாக கம்பி கட்டுற கதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இனி நம்ம நம்புற மாதிரி இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு கடைக்கோடியில் இருக்கிற கிராமத்து வரைக்கும் சட்டமன்றத்தில் பேசுகிற பேச்சை கூட வானொலியில் இன்னைக்கு கிராமத்து மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிறாரு.
ரைட்டா? இப்ப ஏவா வேலு மற்றும் உதயநிதி அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள காத்திருக்காங்க சட்டசபையில. அதனால பாத்தீங்கன்னா சட்டசபையுடைய செயலாளருக்கும் சபாநாயகருக்கும் இந்த லைவை கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க. சட்டசபை வந்து 8ஆம் தேதி வரைக்கும் நீங்க வச்சிருக்கீங்க சொல்றீங்க, லைவ் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரே கொடுக்குற அளவுக்கு போயிருக்கு திமுக. இந்த மாதிரியான ஒரு பயத்துல இருக்கு இந்த கட்சி அப்படின்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நேத்து சட்டசபையில செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா, நாங்க என்ன சும்மாவா உட்கார்ந்துருக்கிறதுக்கு சட்டசபையில வர்றோம், நாங்களும் பேசுவோம்ல, நீங்க ஃபைல்ஸ் ஏதோ வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, திறங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வேற சொல்லிக்கிட்டே இருந்தாப்ல. இன்னைக்கு ஃபைல ஒரு வழியா திறந்துட்டார் முதல்வர். எதுக்குடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க கழுதையை, நம்ம ஏன் மூடியே வச்சிருக்கோம், கொஞ்சம் திறந்துதான் விடுவேன்னு ஒரு பக்கம் தான் எடுத்தாராம். அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 பேரை தூக்குறதுக்கு போலீஸ் போயிருச்சு. ஒன்னு செந்தில் பாலாஜி, இன்னொன்னு ஏவா வேலு. 2 பேருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை போய் இப்போ அவங்க மேல சம்மன் ஒன்று போயிருக்கு. அடுத்து ஏவா வேலுவுக்கு இன்னையோட அந்த கெடு முடியுது அப்படின்றனால எப்ப வேணாலும் தூக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ரைட்டா? ஒரு பேப்பருக்கே இப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து நூற்றுக்கணக்கான பேப்பர் வேற இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அறிவாலயமே ஆட்டங்கன் இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ரைட். இப்போ நம்ம தம்பி விஜயபாஸ்கரனுக்கு வருவோம். விஜயபாஸ்கரனை பொறுத்த வரைக்கும் சட்டசபையில் நடக்கிற நிகழ்வுகள்லாம் தம்பி பார்க்குறாப்புல போல. அம்மா பேசுறது வந்து தம்பிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, கேப்டன் அவர்களே கார் வேணான்னு சொன்னாங்க, நாங்கள் எதுக்குங்க கார் வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நம்ம பிரேமலதா அக்காட்ட நம்ம கேட்குறது என்னன்னா, அக்கா கேப்டன் அவர்கள் எதுக்குக்கா கட்சி ஆரம்பித்தாங்க, எதுக்குக்கா நீங்கள் கொண்டுட்டு போய் இப்படி கட்சி அடமானம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னால தம்பி விஜயபாஸ்கரனே கேட்குறாப்புல, ஏப்பா நாங்கள் வைரத்தை தான் இழந்துட்டோம், தங்கத்தை இழக்க மாட்டோம்னு சொல்றீங்களேப்பா, வைரம்னா விஜயகாந்த், தங்கம்னா நம்ம முதல்வர் விஜயம், வைரத்தை இழந்துட்டோம், தங்கத்தை இழக்க மாட்டோம், நம்ம எப்படியாவது ஆட்சிக்கு கொண்டு வந்துடும் சொல்லி கொண்டு வந்துட்டீங்களே, இந்த வைரத்தோட புள்ளைய எல்லாருமே மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாப்புல. தம்பி, வைரம் வந்து எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். குப்பையில இருந்துச்சுன்னா யாருமே வைரம்னு அதை நம்பவே மாட்டாங்க. குப்பையவனாவது வைரத்தை கொண்டு போய் எவனாவது குப்பையில போடுவானாப்பா அப்படின்னு நினைச்சிட்டு உண்மையான வைரமாவே இருந்தாலும் கீழே போயிடும். அதுதான் வந்து இன்னைக்கு மக்களோட மனநிலையா இருக்கு. யாராவது யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய வைரங்க இது குப்பையில கிடக்குங்கன்னா அது வெறும் கண்ணாடி பேப்பரா தான் மக்கள் கண்ணுக்கு தெரியும். அதே போலதான் இன்னைக்கு தேமுதிக பெரிய வைரப்பான ஒரு கட்சியாவே இருந்தாலும் ஐயா கேப்டன் அவர்கள் கட்டி காத்த கட்சியை இன்னைக்கு கொண்டுட்டு போய் எங்க அடமானம் வச்சிருக்காங்க உங்க அம்மா அப்படின்றதும் தெரியும். அதே போல அந்த டிஃபெண்டர் கார் விஷயம், நான் டிஃபெண்டர் கார் வாங்கினதை எல்லாருமே இந்த மாதிரி பேசுனீங்க, இன்னைக்கு கூட நான் அந்த கார்ல தான் வந்திருக்கேன், என்னை எந்த மாதிரிலாம் நீங்க பேசுனீங்கன்னு கேட்குறாப்லையே. தம்பி, இந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷனை இன்னும் நீங்க போடவே இல்லை, நாங்கள் மக்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்கள் பதில் சொல்லவே இல்லை அப்படின்றது தான் நீங்கள் மக்களோட ஒரு பதிலாக இருக்குது. எப்படியோ நீங்கள் ஒரு தொகுதியில் தோற்று போனால் கூட அம்மா ஒரு தொகுதியில் ஜெயிச்சு உள்ளே போயிட்டாங்க அப்படின்றதுக்காக வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ரைட்டு. இப்போ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு மீசை ஒன்று ஊடால உள்ளே பூந்து இந்த குறுக்க அந்த கௌசிக் வந்தான்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள், நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மற்றும் தமிழக மக்கள் 3 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மூதேவிகன்னு சொல்லி இந்த மீசை மூதேவி பேசிக்கிட்டே இருக்கு. இதை என்னதான் பண்ணலாம், மீசையை கொளுத்தி விட்ருவோமா அப்படிலாம் கூட யோசிச்சு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக நான் யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்குலாம் தெரியும். ரைட்டு. இப்போ நம்ம முக்கியமான ஒருத்தரை பற்றி பேச போகிறோம். ரொம்ப மதிப்புக்குரியவர். யார் தெரியுமா? அவர் தான் நக்கி கோபால். அவர் வந்து நேற்று ஒரு மேடையில் பேசுகிறாப்புல. என்ன பேசுகிறாருன்னா, தமிழகம் காவல்துறை வந்து இவரை வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். எங்கே கூட்டிகிட்டு போய் நல்லா குத்திருப்பாங்க போல, 2 பக்கம்லாம் சைடு வாங்கி தான் நடக்கிறாப்புல. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஜனநாயகன் படம் வந்து கரூர் ஷூட்டிங்கில் எடுக்கப்பட்டது, கரூரில் எடுத்து தான் அந்த ஷூட்டிங் எடுக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு யார் ஆதாரம் கொடுத்தா, இந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் எப்படி சமூக வலைதளங்களில் நீங்கள் பேச போச்சு, அப்போ நீங்கள் நல்லா போட்டுட்டு பேசுகிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஜெயலலிதா அம்மாவை சட்டசபையில் வந்து ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்கள் சொல்லும்போது அம்மா இன்னைக்கு நல்லா போட்டிருப்பாங்க போல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதிமுக காரங்களாம் சோத்துல உப்பு போட்டு தான் தின்றீங்கன்னா இந்நேரம் நீங்கள் அந்த மீசையை கேள்வி கேட்டிருப்பீங்க, நீங்கள் தான் அங்கே போய் அடமானம் வச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜெயலலிதா அம்மாவை எந்த மாதிரியான வார்த்தைகளில் வந்து மீசை பேசுது அப்படின்லாம் தயவுசெய்து அந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்க, கெத்தா நடக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஜெயலலிதா அம்மா அவர்கள். அந்த அம்மாவை இவர் எப்படிலாம் பேசுகிறார் அப்படின்னா எங்களுக்கே கொதிக்குது. நீங்கள்லாம் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நம்ம என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. ரைட். இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, காவல்துறை ஏன்டா என்னை கூட்டிகிட்டு போய் வச்சு அந்த அடி அடிக்கிறீங்களடா, கேள்வியாக கேட்குறீங்களடா, இன்னமும் நான் டெய்லி விசாரணைக்கு தானடா வர்றேன்னு சொல்லிட்டு ஒருமையிலே பேசுகிறாப்புல. அப்படின்னா இவரெல்லாம் எதுக்கு இன்னும் வெளியே விட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு தான் மக்களோட கேள்வி. ரைட்டு. சீக்கிரம் காவல்துறை நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். ஏன்னா இதில் வேற வழக்கறிஞர் பெருமைப்படுறாப்புல. என் வழக்கறிஞர் எப்படியாப்பட்ட ஆள் தெரியும்ல, பார்த்தேல, நான் எப்போ வேணாலும் வந்து ஜாமீனில் வெளியே வந்துடுவேன், நீ என்ன மேலே எவ்வளோ கேச வேணாலும் போடு, ஆனால் எங்ககிட்ட பெட்டியே இருக்குது அப்படின்னு ரொம்ப தைரியமாக ஒரு மேடையில் நின்று பணத்திமிரில் பேசுகிறார். அப்படின்னா இவரெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.